ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ரவா லட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்பவே சுலபம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சாஃப்ட்டா இருக்கும். 1 வீக் வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். ஏன்னா எல்லா பொருளையும் நல்லா வறுத்து தான் நம்ம சேர்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது செய்யறதுக்கு ஒரு கடாயில 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்து ஓரளவுக்கு வறுபட்டதும், ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை சேர்த்துக்கோங்க. முந்திரியும் திராட்சையும் ஒண்ணா சேர்த்துறக்கூடாது. முந்திரி ஓரளவுக்கு வறுபட்ட பிறகு தான் திராட்சை சேர்க்கணும். திராட்சை இல்லன்னா கருகிரும். நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர்ல வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டுச்சு. இப்ப இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு, அதிலேயே நான் 2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுனாலும் பரவாயில்லங்க. நம்ம நெய்யில போட்டு இது மாரி ரோஸ்ட் பண்ணி செய்யும்போது, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கவும் நல்லாருக்கும். வாசமாவும் இருக்குங்க. நல்லா வறுபட்டுருச்சு. லோ ஃப்ளேம்லயே வச்சு கைவிடாம கலரி குடுத்துக்கிட்டே இருந்தா சூப்பரா வந்துரும். இப்ப இத ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சுருங்க. இப்ப அதே கடாயிலேயே நான் 2 டேபிள் ஸ்பூன் போல கொப்பரை தேங்காய் எடுத்து 2 நிமிஷம் வறுத்து ஆஃப் பண்ணிட்டேன் கேஸு. இந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வேண்டான்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். கொப்பரை தேங்காய் சேர்த்தா நல்லாருக்குன்றதுனால நான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 2 கப்பு ரவைக்கு 1 1/4 கப்பு நானு சர்க்கரை சேர்த்து ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்து அதையும் அந்த தேங்காயோட சேர்த்துட்டேன். இப்ப ஆற வச்சிருக்க ரவையும் அதே மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஒரு பல்ஸ் மோட் குடுத்து எடுத்துட்டு வந்து அதையும் இதோட கலந்து விட்டுருங்க. ரொம்ப ஃபைனா அரைக்கணும்னு அவசியம் இல்ல ரவ. சும்மா பல்ஸ் குடுத்தா போதும். இப்ப இது கூடவே நான் இத முதல்ல நல்லா கலந்து விட்டுட்டு, இதோடவே வாசனைக்கு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்சிருக்க முந்திரி, திராட்சை சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும்போது நெறைய சேர்க்க வேண்டாம். சும்மா ஒரு பிஞ்ச் அந்த இனிப்பு தூக்கலா குடுக்குன்றதுனால உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய்ய உருக்கி சேர்த்துருக்கேன். இதுவும் உங்களுக்கு வேண்டான்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். எனக்கு வாசனையா இருக்குன்றதுனால நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, ஒரு 1/4 கப்பு போல பால் வெதுவெதுப்பான சூடுல சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூடா சேர்த்துறாதீங்க. நெறையவும் சேர்த்துறாதீங்க. அப்புறம் சர்க்கரை நீத்துரும். வெதுவெதுப்பா இருந்தா போதும். ஒரு 1/4 கப்பு முதல்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து குடுத்து பாருங்க. உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துரும். அதுவே போதுமானதா இருந்தது எனக்கு. இது மாதிரி நல்லா எல்லாமே எல்லா பக்கமும் படுறது அளவுக்கு நல்லா கலந்து குடுத்துட்டு உருண்டை பிடிக்கணும் அவ்வளோதான். எல்லாத்தையும் உருண்டை புடிச்சு எடுத்து வச்சிடலாம். முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.